கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையில் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுப்போமாக. விசேஷமாக இந்த மே மாதம் 29ஆம் தேதியின் இந்த காலை வேளையிலே கூட எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடி உலகத்தை விட்டு மரித்து போயிருக்கலாம். ஆனாலும் அவருடைய அநாதி சிநேகத்தினால நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தி பாதுகாப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த புதிய நாளின் காலை வேளையில கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம வசனத்தின் பிரகாரம் இந்த புதிய நாளின் இந்த காலை வேளையில் ஸ்டே வித் ஜீசஸ் என்ற யூடியூப் நிகழ்ச்சியிலே உங்களை கர்த்தருடைய நாமத்தினால வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் நம் தலையின் மேலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் நம்மை உருவாக்கி நம் தேவனாகிய கர்த்தர் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம் ஏறெடுக்கும்படியாய் இந்த புதிய நாளின் காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை முறைமைகளை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு செபிக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்குமான சமாதானத்தையும் நம் ஒவ்வொருவருக்குமான எல்லா குறைவுகளை நீக்கி பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த நாளிலே விசேஷித்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் தேவனாகிய கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் இந்த நாளின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நம்முடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருட கூட தங்கி தாபரித்து இந்த நாளிலே கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள், நீர் கொடுக்கிற வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருட கூட தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.